வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருது. இதை தொடர்ந்து நாம் தமிழர் பின்னடைவு ஏற்பட்டிருக்குது. பின்னடைவு இல்லைங்க. இப்ப 4 சுற்றுகளுடைய முடிவுல மொத்த வாக்குகள் எண்ணிக்கை 6014 வாக்குகள் நாம் தமிழருக்கு போட்டிருக்காங்க. பணத்துக்காக விலை போகாமல் சிந்திச்சு இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வர வேண்டும், அது நாம் தமிழரால மட்டும்தான் முடியும்னு 6014 வாக்குகள் போட்டிருக்காங்க. 5வது சுற்றில 1654 வாக்குகள் இப்ப 6வது சுற்று எண்ணிக்கொண்டிருக்காங்க. இது பின்னடைவே கிடையாதுங்க. மக்களிடத்துல வெற்றி தான் நாம் தமிழர் கிடைச்சிருக்கு நான் உறுதியா சொல்வேன். ஏன்னா போன முறை வாங்கிய வாக்குகளை விட பின்னால குறைஞ்சு போனா கூட நீங்கள் பின்னடைவுன்னு சொல்லலாம். போன இடைத்தேர்தலில் 10,000 வாக்குகள், அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 12,800 வாக்குகள், இப்பொழுது உறுதியா அதை விட பல மடங்கு அதிகமாக வரும். அதனால பின்னடைவு கிடையாது. மக்களை சிந்திக்க வைத்ததே அண்ணன் சீமான் அவருடைய வெற்றியா தான் நான் பார்க்கிறேன். சிந்தித்த ஓட்டுகள் தான் இங்க விழுந்திருக்கு. இந்த வாக்குகள் ஒருபோதும் வேற இனி வருகின்ற காலங்களில் வேற எந்த கட்சிக்கும் போகாது. 26ல் இது திமுகவுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்துங்கிறது நான் இப்ப உறுதியா சொல்றேங்க.